அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 5, 2026 ஆனி மாதம் 21ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள். திதி, நட்சத்திரம், ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரமெல்லாம் கடைசியில சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இப்ப 12 ராசிக்கான பலன்களை காணலாம். மேச ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன். அலுவலகத்தில் உங்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள், சம்பள உயர்வு, பதவி உயர்வு நிறைவேற சாதகமான சூழல் நிலவும். புதிய தொழில் கூட்டாளிகள் இணைவார்கள். மூத்த சகோதரர் அல்லது தந்தையிடமிருந்து எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சோர்வு நீங்கி உடல்நிலை சீராகும். உற்சாகம் கூடும். ஷேர் மார்க்கெட் மற்றும் நீண்ட கால சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்ய இன்று மிகச்சிறந்த நாள். லாபம் தரும் நேரத்தில் பேராசைப்பட்டு தேவையில்லாத புதிய ரிஸ்குகளை எடுக்க வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 93. வழிபாடு சிவபெருமானுக்கு வில்வ இலை அர்ச்சனை செய்வது நல்லது. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சந்திரன். வேலையில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். அரசு ஊழியர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் புதிய கிளைகள் தொடங்க திட்டமிடலாம். வேலைப்பளு காரணமாக குடும்பத்துடன் நேரம் செலவிட முடியாமல் போகலாம். எனினும் துணையின் முழு ஆதரவு உங்களுக்கு இருக்கும். மன உளைச்சல் காரணமாக லேசான தலைவலி வரலாம். போதிய ஓய்வு தேவை. தொழில் சார்ந்த இயந்திரங்கள் அல்லது புதிய கருவிகள் வாங்குவதற்கு முதலீடு செய்யலாம். பணியிடத்தில் மேல் அதிகாரிகளிடம் பேசும்பொழுது தேவையில்லாத வாதங்களை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 2. வழிபாடு விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபாடுவது சிறப்பு. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சந்திரன். வெளிநாடு தொடர்புடைய வேலைகளில் இருப்பவர்களுக்கு பெரும் முன்னேற்றம் உண்டு. ஆன்மீகம் மற்றும் கல்வி சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் பல மடங்கு உயரும். தந்தை வழி உறவினர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். குடும்பத்துடன் ஆன்மீக பயணங்கள் செல்ல திட்டமிடுவீர்கள். தந்தையின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாட்டால் மன அமைதி கிடைக்கும். ரியல் எஸ்டேட் மற்றும் பூர்வீக சொத்துக்களில் முதலீடு செய்ய உகந்த நாள். அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி உழைப்பை குறைத்து மதிப்பிடக்கூடாது. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5, 1. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் வழிபாடு செய்வது சிறப்பு. கடக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டம ஸ்தானத்தில் சந்திரன். வேலையில் கூடுதல் பணிச்சுமை ஏற்படும். நீங்கள் செய்யும் சிறு தவறும் பெரியதாக காட்டப்படலாம். எனவே கவனமாக செயல்படுவது நல்லது. கூட்டு தொழிலில் மிகுந்த கவனம் தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களால் குடும்பத்தில் அமைதி குறையலாம். வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வாகனங்களை இயக்கும் போது அதீத கவனம் தேவை. லேசான அசதி வயிற்று உபாதைகள் வரலாம். இன்று எந்த ஒரு புதிய முதலீடும் செய்ய வேண்டாம். பண பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கை தேவை. புதிய மனிதர்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். பழிச்சொற்கள் வரலாம் என்பதால் ஒதுங்கி இருக்கவும். அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. வழிபாடு துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபமிட்டு வழிபடுவது சிறப்பு. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சந்திரன். புதிய வாடிக்கையாளர்களின் வருகையால் வியாபாரம் சூடுபிடிக்கும். கூட்டு தொழிலில் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன திருமண வரன் இன்று கூடி வரும். உடல் மற்றும் மனப்பொலிவு கூடும். புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கூட்டு தொழில் தொடங்குவதற்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கும் முதலீடு செய்யலாம். வெளி மனிதர்களிடம் குடும்ப ரகசியங்களை பகிர வேண்டாம்.
அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 19. வழிபாட லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது சிறப்பு. கன்னி ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன். அலுவலகத்தில் உங்களின் எதிரிகள் மற்றும் போட்டி தன்மைகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். உங்களின் திறமைக்கு தகுந்த சன்மானம் கிடைக்கும். தாய்வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு. வீட்டில் இருந்த கடன் பிரச்சனைகள் சுமூகமான முடிவுக்கு வர பண புழக்கம் அதிகரிக்கும். நீண்ட நாள் நோய் நொடிகளில் இருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். சுறுசுறுப்பு கூடும். பழைய கடன்களை அடைக்க இன்று முதலீடு அல்லது பணத்தை திட்டமிடலாம். புதிய கடன் வாங்குவதை தவிர்க்கவும். சட்ட சிக்கல்கள் அல்லது வழக்குகளில் இன்று புதிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கலாம். அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண் 3. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடுவது சிறப்பு. துலா ராசியில் பிறந்தவர்கள். தாங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என சொல்லப்படும் 5ஆம் இடத்தில் சந்திரன். கலை, ஊடகம் மற்றும் ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு புதிய ஐடியாக்கள் பிறக்கும். உங்களின் படைப்பு திறனுக்கு பாராட்டுக்கள் குவியும். பிள்ளைகளின் கல்வி அல்லது வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் எதிர்பார்த்த சுப செய்தி வந்து சேரும். மனக்கவலைகள் நீங்கி நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட், தங்கம் மற்றும் கலை சார்ந்த பொருட்களில் முதலீடு செய்ய நன்னாள். பிள்ளைகளுடன் பேசும் பொழுது அதிக கண்டிப்பு காட்டாமல் நட்போடு அணுகவும். அதிர்ஷ்ட நிறம் மெரூன். அதிர்ஷ்ட எண் 6, 7. வழிபாடு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபடுவது சிறப்பு. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சந்திரன். வேலை செய்யும் இடத்தில் சொகுசான சூழல் நிலவும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் தடையின்றி கிடைக்கும். தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும். வீட்டை புதுப்பித்தல் அல்லது புதிய வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். நெஞ்சு சளி அல்லது லேசான அசதி ஏற்படலாம். குளிர்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. வண்டி, வாகனம் அல்லது காலிமனை வாங்குவதற்கு அட்வான்ஸ் செய்ய சிறந்த நாள். சொத்துக்கள் வாங்கும் போது வில்லங்க சான்றிதழ்களை சரிபார்த்து வாங்கவும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9, 2. வழிபாடு அம்மன் கோவிலில் நெய் தீபம் ஏற்றுதல். தனுசு ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 3இல் சந்திரன். உங்கள் பேச்சிலும் செயலிலும் துணிச்சல் அதிகரிக்கும். மார்க்கெட்டிங் மற்றும் கம்யூனிகேஷன் துறையில் உள்ளவர்களுக்கு புதிய இலக்குகளை எட்ட முடியும். இளைய சகோதரர் சகோதரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். சுப செய்திகள் தேடி வரும். தோள்பட்டை அல்லது கைவலி நீங்கி உடல் பலம் பெறும். குறுகிய கால முதலீடுகள் மற்றும் வியாபார விரிவாக்கத்திற்கு முதலீடு செய்யலாம். அவசரப்பட்டு எந்த ஒரு ஆவணத்திலும் கையெழுத்திட வேண்டாம். நிதானம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 9. வழிபாடு ஸ்ரீ ராமபிரான் வழிபாடு செய்வது சிறப்பு. மகர ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன். உங்களின் சமயோதிச பேச்சால் பெரிய டீல்களை முடிப்பீர்கள். நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கித் துறையில் இருப்பவர்களுக்கு பொன்னாள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ஏற்பாடுகள் கைகூடும். உறவினர்களிடையே உங்களின் மதிப்பு மரியாதை பன்மடங்கு உயரும். கண்கள் அல்லது பற்களில் லேசான உபாதைகள் நீங்கும். தங்க நகைகள் வாங்குவதற்கும் சேமிப்பு கணக்குகளில் பணத்தை முதலீடு செய்வதற்கும் ஏற்ற நாள். குடும்ப விஷயங்களில் மற்றவர்களின் பேச்சை கேட்டு கோபப்படுவதை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 8, 5. வழிபாடு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் பாராயணம் செய்வது சிறப்பு. கும்பராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசியிலே சந்திரன் பயணிப்பதால் சுய சிந்தனையும் புதிய முடிவெடுக்கும் திறனும் அதிகரிக்கும். உங்களின் தலைமை பண்பு அலுவலகத்தில் அங்கீகரிக்கப்படும்.
வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்துவீர்கள். உங்கள் எண்ணங்களுக்கு குடும்பத்தினர் மதிப்பளிப்பார்கள். வாழ்க்கை துணை உங்கள் மீது அதிக அன்பு காட்டுவர். முகப்பொலிவு கூடும், மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். சுய தொழில் தொடங்குவதற்கும் உங்கள் பெயரில் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கும் முதலீடு செய்யலாம். சில நேரங்களில் தலைக்கணம் அல்லது பிடிவாதம் தலை தூக்கலாம். அதை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண் 8, 6. வழிபாடு குலதெய்வத்தை வழிபடுவது சிறப்பு. மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 12ல் சந்திரன். ஆன்மீகம், எக்ஸ்போர்ட், இம்போர்ட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். மற்றவர்களுக்கு வேலைப்பளு காரணமாக அலைச்சல் அதிகரிக்கும். காரியங்களுக்காகவும் ஆன்மீக காரியங்களுக்காகவும் சுப விரயங்கள் ஏற்படும். வெளியூர் பயணங்களால் நன்மை உண்டு. அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு மற்றும் தூக்கமின்மை ஏற்படலாம். இன்சூரன்ஸ் திட்டங்கள், மருத்துவ காப்பீடு அல்லது நீண்டகால பத்திரங்களில் முதலீடு செய்யலாம். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளாவிட்டால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிற மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 1. வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுவது சிறப்பு. இன்றைய 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். இப்போ திதி. இன்றைய திதி மதியம் 1:31 வரை பஞ்சமி, பின் சஷ்டி திதி. நட்சத்திரம் மதியம் 3:12 வரை சதயம், பின் புரட்டாதி. வாரசூலை மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரியோதயம் காலை 6:02, மறைவு 6:41. ராக காலம் மாலை 5:06 முதல் 6:41. யமகண்டம் மதியம் 12:21 முதல் 1:56. குளிகை மதியம் 3:31 முதல் 5:06. நல்ல நேரம் காலை 7:05 முதல் 8:05. மாலை 6:30 முதல் 7:30. தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.